நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடனா என்ன பண்ணுவோம்? ஏதாவது பிறந்த பிள்ளைங்களுக்கு, கஷ்டப்பட்ட பிள்ளைங்களுக்கு, அரசு மருத்துவமனைகளில் பிறந்த பிள்ளைங்களுக்கு தங்க மோதிரம் அனுபவிப்போம். அதுக்கப்புறம் ஏதாவது பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுப்போம், முதியோர் இல்லங்களுக்கு போவோம், உதவி செய்வோம். இந்த திமுகல அவர் இருக்கார் இல்லையா, துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவருக்கு ஒரு பிறந்த நாள் கொண்டாடினாங்க. எங்க சிவகங்கை பக்கத்துல ஒரு பெரிய கருப்பன் ஒரு அமைச்சர் உண்டு, குசும்பு பிடிச்ச கருப்பன். அவரு கருப்பனுக்கு பயங்கர குசும்பு. ஒரு 4 பெண்களை கொண்டு வந்து டான்ஸ் ஆட விட்டுக்கிட்டு, பாட்டில் சரக்க ஒன்ன அடிக்கட்டா அடிச்சு தண்ணி மேல தள்ள ஆடாம நடக்கட்டா, குளிக்க தொட்டி ஒண்ணு கட்டட்டா கட்டி, ரம்மு ஜிம்மு அதில் ஊத்தட்டா, சாஞ்சிக்கலாமா சாஞ்சிக்கலாமா, சந்தோஷமா தான் சாஞ்சிக்கலாமா, குலுக்கி வச்ச கொக்கோ கோலா போல சாயங்கால வேலை பொங்கி வந்தாலே அப்படின்னு ஆட சொல்றாரு. இதே தப்பு இதுல ஏமா மேல இருந்து ஆடாத ஒண்ணும் தெரியல, கீழே வா அப்படிங்கிறாரு. அட பாவிகளா, பெண்களை விளம்பர பொருளாகவும் ஆபாச பொருளாகவும் மட்டுமே பார்த்து வரும் இந்த திமுகவிற்கு அழிவு நெருங்கி விட்டது. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற ஒரே தலைவர் வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் மட்டும்தான். தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் எல்லாரும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அண்ணனாகவும் தம்பியாகவும், ஏன் பிள்ளை, ஏன் மகன், ஏன் அண்ணன், ஏன் தம்பி, எப்ப எலெக்ஷன் வரும்னு இந்த ஒற்றை விரல் ஓட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலை. உங்களை மாதிரி குவாட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் கூடுற கூட்டம் இது கிடையாது, தானா சேர்ந்த கூட்டம். தாவேக்காதான் ஜெயிக்கும், தளபதி தான் முதல்வர் ஆவாரு. இவங்க பண்ற காமெடி எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர காமெடி. காப்பி அடிச்சிருக்கீங்களா? காப்பி காப்பி வேகமா தலையாட்டுறீங்களே. நிறைய தடவை காப்பி அடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். சரவணன் காப்பி அடிச்சிருக்கீங்களா? என்னன்னா போன மேடையில ஆமா நீங்க, இந்த மேடையில இல்லன்ட்டீங்க, சொல்லிட்டாங்களா இல்லன்னு? அண்ணன் அடிச்சிருப்பாரு, போய் சொல்றாரு. பள்ளி கல்லூரிகள் எல்லாம் நம்ம படிச்சுட்டு போகலன்னா பக்கத்து பேப்பரை பார்த்து எழுதுறதும், மண்டையில தட்டி புடுங்கி எழுதுறதும், வெளியே வந்து நீ காமிக்கலன்னா உனக்கு கொன்னே அப்படிவான்னு மிரட்டுறதும், இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மாணவ மாணவிகளோட இயல்பு. நான்லாம் அப்படிதான்ப்பா ஒத்துக்கிடுறேன். எங்க மு.க. ஸ்டாலின் அவர்கள் காப்பி அடிப்பதில் வல்லவர். அது காப்பினா சாதாரண காப்பி கிடையாது, ஈ அடிச்சாங்க காப்பி. ஈ அடிச்சாங்க காப்பினா என்னன்னா, நான் ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கணும் வைங்களேன், நான் என்ன படிக்கனே மறந்துட்டு பக்கத்துல 8ஆம் வகுப்பு படிக்கிறவனை பார்த்து அப்படியே பேப்பர்ல எழுதி வைக்கிறதா ஈ அடிச்சாங்க காப்பி. எங்க அண்ணனை மாதிரியே பேண்ட் இளைஞரணி மாநாடுன்னு ஒன்று நடத்தினாங்க. எங்க அண்ணனை மாதிரியே பேண்ட், எங்க அண்ணனை மாதிரியே ஷர்ட், எங்க அண்ணனை மாதிரியே ஷூ, எங்க அண்ணனை மாதிரியே ராம் வாக்கு. நான் நடக்க மாதிரி நடக்க, துண்டை கலட்டி வீச மாதிரி நீ வீசு, நான் கேட்ச் பிடிக்க மாதிரி பிடிக்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவனுங்களும் வாங்கின 200 ரூபாய்க்கு துண்டை வீசுதான், அங்க கேட்ச் பிடிக்க முடியல, துண்டு கீழே விழுந்துட்டு. வயசாகி போச்சு, உங்களுக்கு இது தேவையா? இதுல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செல்ஃபி எடுக்கிறாப்ல, அதுக்கெல்லாம் ஒரு முகக்கலை வேண்டாமா, ஒரு அழகு வேண்டாமா? எங்க அண்ணன் விஜய் ஆயிர முடியுமா? செல்ஃபி எடுத்தா நீங்க விஜய் ஆயிடுவீங்களா? செல்ஃபி எடுத்தா இப்படி தானா கூட்டம் கூடிருமா? இதுல பெரிய காமெடி, அவர் செல்ஃபி எடுத்துட்டு இருக்காரு, வெளியில 2 பேர் வாழைத்தார பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கான். 4 பேர் பேண்ட கலத்திட்டு ட்ரவுசரோட டாஸ்மார்க்ல நிக்கான். 2 பேர் சமைக்காத கறிய அண்டாவோட வீட்டுக்கு தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கான் பின்வாசல்ல. இளைஞரணி மாநாட்டுல இருக்கைகள்ல இருந்த கூட்டத்தை விட டாஸ்மார்க்ல இருந்த கூட்டம் தான் அதிகம். அட உருப்படாத திமுகவே, நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், எங்க அண்ணன் பண்ணினாருங்கிறதுக்காக இளைஞரணி மாநாடுன்னு ஒண்ணு போடுறீங்கல்ல, போடுங்க, நான் வேண்டான்னு சொல்லல. உங்களுக்கு உங்களோட அழிவு நெருங்கி போச்சு. உங்களோட 80 வருட அரசியல் பயணம் முடிய போகிறது. ஃபேர்வெல் டே கொண்டாடுறீங்க, கொண்டாடுங்க, உங்க செலவு, எங்க மக்கள் பணம். இவ்வளவு நாள் அனுபவிச்சுட்டீங்க, இனியே அனுபவிச்சு நாசமா போங்க, நான் வேண்டான்னு சொல்லல. அன்னைக்கு குரூப் 2 எழுதின என்னோட தம்பிக்கும் தங்கச்சிக்கும் ஹால் டிக்கெட்ல போட்ட இடத்தை உறுதி செய்ய துப்புல உங்களுக்கு ரேப் வாக்கு கேக்குதா? ஏதாவது இது வரைக்கும் உருப்படியா செஞ்சிருக்கீங்களா? மாசம் 1000 ரூபாய் கொடுனா ஒண்ணு கொடுக்கல, திடீர்னு 5000 எல்லாருக்கும் கிடைச்சிச்சா? எங்க அண்ணன் தளபதி விஜய் அது கிடைக்கலையா? அது ஊழல். எங்க அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் காலையில சேலம் போறாருன்னு நைட்டோட நைட்டா எல்லா பெண்களுக்கும் 5000 ரூபாய். அவ்வளவு பயம் தாவேக்கானா. திமுக
திமுக தீய சக்தியே, ஒன்றே ஒன்றை கூறிக்கொள்கிறேன். தாமு அன்பரசன் அவர்களே, நல்ல செவி கொடுத்து கேளுங்க. இங்க கண்டிப்பா உங்க ஆட்களை அனுப்பி விட்டு வேவு பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, எனக்கு தெரியும். போய் பத்திரமா சொல்லுங்க. திருநெல்வேலியில இருந்து ஒருத்தி வந்தா, தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு இணை செயலாளர் கேத்ரின் பாண்டியன் ஒருத்தி, அவ பேசினா. இந்த மைக் போடுறத தடுக்கலாம், இந்த ஸ்டேஜ் வைக்கிறத தடுக்கலாம். என் தம்பிமார் பேனர் வச்சா, நைட் வச்சா, காலையில கிழிச்சிருந்தீங்களா நைட்டோட நைட்டா, எல்லாம் செய்யலாம். 2026 என் அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் முதல்வர் ஆவதை யாராலையும் தடுக்க முடியாது. நான் என்ன சொல்றேன், என் தம்பி பேனர் வைக்கிறாங்க, கிழிக்கிறீங்கல்ல, நல்ல தைரியமான ஆம்பளைங்கன்னா, வெக்கம், மானம், சூடு, சொரணை ஏதாவது இருந்ததுன்னா, உண்மையிலேயே அமைச்சர் பதவியை நான் நேர்மையா தான் செய்யறேன்னு உங்க மனசாட்சிக்கு தெரிஞ்சா, என் தம்பிமார் அங்க நிக்கும் போதே வந்து கிளிங்கலாம் பாப்போம். எதுக்கு நாங்க பேனரை வச்சுட்டு வீட்டுக்கு போன பிறகு தெரியாம நைட்டோட நைட்டா ஆள் அனுப்பி கிளிக்கிறீங்க? ஏன்னா பயம். தாவேக்கானா பயம், தாவேக்கா நிர்வாகிகள்னா பயம். எங்கள் தளபதி விஜய் அவர்களின் கண் அசைவிற்காக காத்திருக்கும் கூட்டம் இந்த கூட்டம். எங்க அண்ணன் கட்டுப்படுத்தி வச்சிருக்காரு. கண் அசைச்சாருன்னா எங்க பேனரை நீங்க தொட முடியுமா நான் கேக்குறேன். பேனரை கிழிக்கிறது, பெர்மிஷன் கொடுக்க விடாம பண்றது, இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டு காவல்துறை அன்பர்கள் அனைவரும் தாவேக்காவோட தீவிரமான ரசிகர்கள். எங்கனாலும் போய் பெர்மிஷன் கேளுங்க. கமிஷனரா இருக்கட்டும், டிஎஸ்பியா இருக்கட்டும், பெரிய பெரிய காவல் அதிகாரிகளா இருக்கட்டும், எல்லா மாவட்டத்திலையும் வெளியே சொல்லிடாதீங்க, எனக்கும் விஜயனை தான் பிடிக்கும், நடத்திக்கோங்க, பார்த்து கவனமா நடத்திட்டு போங்க, அவர் அமைச்சர் பத்தீங்கன்னா அப்படிதான் சொல்லுவார் அப்படிம்பாங்க. ஆனால் அந்த காவல் அன்பர்களையும் உங்கள் ஆட்சியில் படாத பாடுபடுத்தி பெண் காவலர்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத இந்த திமுக அரசு நம்மளுக்கு தேவையா நான் கேட்கிறேன். 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோன்றும் வெற்றி தலைவர் தான் எங்கள் அண்ணன் தளபதி விஜய் அவர்கள். எப்படி எம்ஜிஆர் என்னும் 3 எழுத்து தமிழகத்தை மாற்றியதோ, எப்படி அண்ணா என்னும் 3 எழுத்து தமிழகத்தை மாற்றியதோ, அதே போல் விஜய் என்னும் 3 எழுத்து தமிழகத்தை மாற்றியே தீரும். மாசம் 1000 ரூபாய் கொடுக்கன்னு சொல்லி என் பெண்களை ஏமாத்திட்டு, நாங்க தான் 1000 ரூபாய் கொடுக்கோம்ல, ஃபேர் அண்ட் லவ்லி போடுங்க, அதுல தானே மினுமின்னு இருக்கீங்க அப்படின்னு உங்க அமைச்சர்களை வச்சு கேள்வி கேட்க வச்சீங்கல்ல. எங்க அண்ணன் மாதம் 2500 ரூபாய் கொடுக்க போறாரு. சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் தர்றேன்னாங்கல்ல திமுக இருந்து, இது வரைக்கும் தந்தாங்களா? 5 வருஷம் ஆச்சு, ஒத்த ரூபா கிடையாது. சிலிண்டர் புக் பண்ணா உடனே வர்றதுக்கு கூட வழி அமைச்சு தரல. ஆனா எங்க அண்ணன் அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டம் சொல்லி கட்டணம் இல்லாம வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர் கொடுக்க போறாரு. பெண்கள் வெளியில போக முடியாது, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. கல்லூரி படிக்கிற போற பிள்ளைங்க வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அந்த பிள்ளைங்களோட சூழ்நிலை என்ன ஆகுதுன்னு தெரியல. 2 வயசு குழந்தைய பாலியல் பலாத்காரம் செஞ்சு கொன்றுதான் திமுக நிர்வாகி. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில கூட பிறந்தவன் மாதிரி அண்ணன் சீர்திட்டண்டா. பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஆம்பளை பிள்ளைங்க கூட பிறக்காம இருக்கிற எத்தனையோ பிள்ளைங்க அண்ணன் பாசத்துக்கும் தம்பி பாசத்துக்கும் ஏங்குற என்னோட அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் நான் இருக்க அண்ணனா அப்படின்னு தமிழ்நாட்டில் உள்ள எல்லார் வீட்லயும் கல்யாணம்னா 1 சவரன் தங்கமும் தரமான பட்டு சேலையும் கொடுக்கப்படும். பொங்கலை மாதிரி கிடையாது. பொங்கலுக்கு சேலை கொடுப்பாங்களே, வீட்டுக்கு வரதுக்குள்ள கிழிஞ்சிரும், கறி துணிக்கு கூட யூஸ் பண்ண முடியாது, வெளியில கால் மிதி அடிக்க கூட அந்த வேஷ்டியை போட முடியாது. அத மாதிரி கிடையாது. எங்கள் அண்ணன் அவரது தங்கைகளுக்கு தரமான பட்டு புடவை வாங்கி கொடுப்பார். பள்ளிகள்ல கல்வி கட்டணங்கள் எல்லாம் அதிகரிச்சு வச்சு அரசு பள்ளிகள்ல சேருங்கன்னு வாய்க்கிலேயே பேச வேண்டியது மேடையா. நம்ம கனிமொழி அக்காலம் பயங்கரமா, அதுல இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழின்னு ஒரு அடுத்த சிவாஜி கணேசன் ஒருத்தர் இருக்காருல்ல, படிச்சு படிச்சு சொன்னனே கேட்டீங்களா அப்படின்னாருல, ஞாபகம் இருக்கா? அவரை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்லுறத பூரா பொய்மொழி தான், ஆனா அவருக்கு பேரு பொய்யாமொழி. அந்த பொய்யாமொழி அரசு பள்ளிகளை அப்படியே கட்டமைச்சு வச்சிருக்கிறாரு. ஒரு அரசு பள்ளியிலையாவது தரமான அரசு யூனிஃபார்ம் கொடுக்கீங்களா? பாதி பட்டன் இல்லை என் பிள்ளைங்களுக்கு, பாதி சிப்பு கிடையாது பசங்களுக்கு.
துணி நல்ல துணி கிடையாது, ஒரு மாசம் 2 மாசத்துல கிழிஞ்சிருது. நல்ல பேக் குடிக்கீங்களா, நல்ல செருப்பு குடிக்கீங்களா, அந்த பேக் யூஸ் பண்ண முடியாது, அந்த செருப்பையும் யூஸ் பண்ண முடியாது. கொடுக்கிற புத்தகங்கள்ல பாதி பிரிண்ட் கிடையாது, வெள்ளை பேப்பரா இருக்கு. ஸ்கூல்ல நல்ல டாய்லெட் வசதி இருக்கா, கழிப்பறை வசதி இருக்கா, ஃபேன் இருக்கா என் பிள்ளைங்களுக்கு? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, உங்க பிள்ளைங்க இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல ஃபுல்லா ஏசி இருக்க ஸ்கூல்ல படிக்கணும். என் பிள்ளைங்க, தமிழ்நாட்டு பிள்ளைங்க, எங்க ஆலத்தூர் தொகுதி பிள்ளைங்க கஷ்டப்பட்டு ஃபேன் இல்லாம அரசு பள்ளிகள்ல படிக்கணுமா? அதுக்குதான் எங்க அண்ணன் காமராஜர் கல்வி உறுதி திட்டம் 1 to 12 வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் அல்லது பாதுகாவலருக்கு வருடத்திற்கு 15,000 கொடுக்காரியா? அந்த 15,000 வச்சு அழகா எந்த பள்ளியில வேணாலும் எங்க பேரண்ட்ஸ் படிக்க வச்சுக்கிடுவாங்களே. இவ்வளவு நாள் இதெல்லாம் நீங்க யோசிச்சீங்களா? எதுக்கு நீங்க எல்லாம் இருந்தீங்கன்னு கேட்க. இதுல 80 வருடம் 85 வருடம் நாங்க கிழிச்சிட்டோம். என்ன ஏமாத்தி ஏமாத்தி ஊரை ஏமாத்தி. இதுல இலவச பஸ், பிங்க் பஸ் விடுறேன், அதோட கருப்பாயி போச்சு வாழ்க்கை, பெண்களோட வாழ்க்கை. இலவச பஸ் விடுறேங்கிறது ஒரு பஸ் கூட வராது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அவசரத்துக்கு பேட்டரி பஸ்ல ஏறி போவோம், டபுள் சார்ஜ். இந்த இதுக்கு தான் நீங்க இலவச பஸ்ஸை விடாம இருந்திருக்கலாமே. ஆனால் எங்க அண்ணன் தமிழ்நாட்டு பெண்கள் அனைவரும் தமிழ்நாடு முழுவதும் இலவசமா பஸ்ல பயணம் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காரு. பெண்கள் குழந்தைகளை பாதுகாப்பதற்கு ராணி வேலுநாச்சியார் படை 500 பெண்கள் கொண்ட படை தமிழ்நாடு முழுவதும் இருப்பாங்க, அன்யூனிஃபார்ம்ல இருப்பாங்க. எந்த பொம்பளை பிள்ளையும் பிறந்த குழந்தையில இருந்து வயசாகிற பாட்டி வரைக்கும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஒண்ணுன்னா வேலுநாச்சியார் படை வந்து அந்த இடத்துல நிற்கும். எங்க அண்ணன் உங்களை மாதிரி கருணாநிதி படைன்னு வைக்கல, அம்புஜதத்தம்மாள் படைன்னு வைக்கல. அது யாருன்னா கருணாநிதியோட அம்மா, அவங்க படைன்னு வைக்கல. மு.க. ஸ்டாலின் படைன்னு வைக்கல. உதயநிதி ஸ்டாலின், இன்பநிதி ஸ்டாலின், அந்த நிதி இந்த நிதி எந்த நிதி பேரும் வைக்கல. எங்கள் கொள்கை தலைவி ராணி வேலுநாச்சியாரின் பெயரில் தனி படை அமைத்திருக்கிறார். பெண்களுக்கு எத்தனை பிரச்சனை வந்தாலும், தன் கணவனாலேயோ மாமனார் மாமியாராலேயோ வரதட்சணை கொடுமையாலேயோ ஒரு பிரச்சனை வந்தா நம்ம நீதிமன்றத்தை அணுகுனா நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை உடனே முடியுதா? கிடையாது. எந்த நீதிமன்றத்திலையும் உடனே நம்மளுக்கு பெண்களுக்கு உடனே நீதிமன்றத்துல இருந்து தீர்ப்பு வர்றது கிடையாது, காத்து கிடக்க வேண்டியது இருக்கு. அதுக்குதான் எங்க அண்ணன் கொண்டு வந்திருக்காரு, அஞ்சலை அம்மாள் விரைவு நீதிமன்றம் அமைத்து கொடுக்கப்படும். பொது போக்குவரத்து வாகனங்கள் எல்லாத்திலையுமே உங்களோட பாதுகாப்பை உறுதி பண்ணுவதற்கு ஸ்மார்ட் பேனிக் பட்டன் வைக்கப்படும். இனிமேல் எந்த ஆட்டோலையும் எந்த கால் டாக்ஸிலையும் எந்த ஓட்டுநர்களும் மது அருந்தி விட்டோம் தவறான முறையிலும் எங்க பெண்களை பயன்படுத்த முடியாது. எங்க பெண்கள் எங்கேயாவது ஒரு வாகனத்தை பிடிச்சு ஏறும் போது ஐயோ இவர் தெரியாத ஆட்டோக்காரர், தெரியாத வேன்காரர், நம்ம போகலாமான்னு பயமே வேண்டாம். எல்லா வாகனங்களிலும் ஸ்மார்ட் பேனிக் பட்டன் பொருத்தப்படும். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அங்க வந்து தமிழக வெற்றி கழக உறுப்பினர்கள் வந்து நிற்பாங்க. கூட பிறந்த அண்ணன், கூட பிறந்த தகப்பனுங்களுக்கு மட்டும்தான் பெண்களோட அத்தியாவசிய பிரச்சனைகள் புரியும். மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன அப்பான்னு கூப்பிடுங்காரு. யாருக்கா அப்பான்னு கூப்பிடுவோம்? நம்மளுக்கு பாதுகாப்பு தரணும், பாசமா இருக்கணும், அப்பதானே அப்பான்னு கூப்பிடுவோம். இவரை போய் அப்பான்னு கூப்பிடுங்காரு. அவர் அப்பாவா? தகரட்டப்பா. அவரை அப்பான்னு கூப்பிடணுமா? எங்க அண்ணன், எங்க கூட பிறந்த உடன்பிறப்பு, ரேஷன் கடை, பள்ளி, கல்லூரிகளில் பெண்களுக்கு விலையில்லா நாப்கின்கள் வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. இதை விட ஒரு பெரிய உடன்பிறப்பு பாசம் வேணுமா நான் கேட்கிறேன். சிங்க பெண்கள் மேம்பாட்டு திட்டத்தில் 5 லட்சம் ரூபாய் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் வழங்கப்படும், 100% மானியத்துடன் வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. உங்களை மாதிரி 10,000 20,000 மகளிர் சுய உதவியில கொடுத்துட்டு அதை பின்னாடியே இன்னொருத்தனை அமைச்சு விட்டு துட்டுதான் வீட்டு வாசல்ல நின்று புடுங்க வைக்க மாட்டோம். நாங்க 5 லட்சம் ரூபாய் 100% மானியத்தோடு வழங்கப்படும் சொல்லியிருக்காரு.